Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணேஷ் காந்தி. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஆஸ் எ கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்டாக தண்ணி எப்படி குடிக்கிறது, எவ்வளவு குடிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து 4 times எடுத்துப்போம் லஞ்ச் இல்லைங்களா. ஃபர்ஸ்ட்டு வந்து மார்னிங் எழுந்த உடனே காஃபி குடிப்போம், இல்லை டீ குடிப்பீங்க. ஸோ அதில் வந்து ஒரு 50 ml தண்ணி இருக்கும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா மதியானம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, அதில் நம்ம எடுத்துக்கிற சாம்பாராக இருக்கட்டும், லிக்விடாக இருக்கட்டும், அண்ட் தென் ஒரு தண்ணி குடிப்போம் இல்லைங்களா. ஸோ அதில் ஒரு 150 ml இருக்கணும். ஸோ நம்ம குடிக்கிற தண்ணியோட சேர்த்து ஸோ டோட்டலாக 200 ml ஆச்சா. இந்த 11 மணிக்கு 200 ml தண்ணி குடிச்சிடணும். இந்த தண்ணியாக குடித்தாலும் ஓகே, சூப்பாக குடித்தாலும் ஓகே. சூப்புனா வெஜிடபிள்ஸ் போட்டு சால்ட்டு போடாமல் குடிங்க, அது பெஸ்ட்டு ஹெல்த்துக்கு. ஓகே, நம்ம சாப்பிட்ற இந்த ஸ்நாக்ஸ் தான் நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயம். மதியானம் சாப்பிட்ற மார்னிங் டிஃபனுக்கும் மதியானம் சாப்பாடுக்கும் நடுப்புற குடிக்கிற சூப்பு, ஈவினிங் கூட சாப்பிட்ற ஸ்நாக்ஸ், இது ரெண்டுத்துல கொஞ்சம் அதிக கவனம் செலுத்துனீங்கன்னா பெஸ்ட்டு. ஸோ அந்த சூப் அப்போ நம்ம ஒரு 200-250 ml நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும், தண்ணி சூப்பு சேர்த்து. ஓகேங்களா. ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதையும் சூப்பையும் சேர்த்து தான் நம்ம உடம்புல இருக்கிற வேலையெல்லாம் சேர்த்து பிஃபோர் லஞ்சு நம்ம யூரின் பாஸ் பண்ண சொல்லும். நமக்கு அந்த சோடியமையும் கிரேட்டைனையும் நமக்கு வெளியேற்றும். ஏன்னா மார்னிங் நம்ம டேப்லெட் வேறு எடுத்துருப்போம் இல்லைங்களா. அதனால 250 ml நம்ம பிஃபோர் லஞ்சு குடிச்சிருப்போம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா பிஃபோர் லஞ்சு ஆல்மோஸ்ட் 400 ml நம்ம எடுத்துருப்போம். லஞ்ச் அப்போது சால்ட் இருக்கும். ஓகேங்களா. ஏன்னா அப்போ தான் நம்ம டைஜஷன் வேலையெல்லாம் அதிகமாக இப்போ பண்ணுறோம், நம்ம அதிகமாக பசிக்கும் சாப்பிடுவோம். ஸோ அந்த சாப்பாடில் ஆல்மோஸ்ட் ஒரு 100 ml இருந்து 200 ml வரையும் தண்ணி இருக்கும். அது இல்லாமல் நம்ம 500 ml குடிக்கணும். அதாவது ஆஃப்டர் லஞ்சு 1 hour கழிச்சு ஆக்சுவலாக மதியானம் லஞ்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டேப்லெட்ஸ் நம்ம எடுக்க மாட்டோம். ஆனால் தண்ணி குடிக்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ml குடிப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மதியானம் லஞ்சு முடிச்சுட்டு வர சொல்ல நம்ம 1 லிட்டர் குடிச்சிருப்போம். ஓகேங்களா. ஸோ ஈவினிங்கு ஸ்நாக்ஸு, இந்த ஸ்நாக்ஸு அப்படின்னு எடுத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த நட்ஸு, மில்லட்ஸு, இதெல்லாம் சாப்பிடுவாங்க. பனீர், அதுக்கப்புறம் மஷ்ரூமு, வெஜிடேபிள்ஸில் சாண்ட்விட்சு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வேக வச்சது தான், பச்சையாலாம் எதுவும் சாப்பிட முடியாது, எல்லாமே வேக வச்சது தான். ஸோ கிட்னி ஷேப்லேயே இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு சில காராமணிலாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அதெல்லாமே வந்து வேக வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ அதுவும் நல்லது. ஸோ அது உங்களுக்கு மாவு சத்து, ப்ரோட்டீன்ஸை கொடுக்கும். எஸ்பெஷலி ஒரு சிலர் வந்து வெஜிடேரியனாக இருப்பீங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் தென் அதை சாப்பிட்ட பிறகு நம்ம 500 ml, அதாவது டீ குடிப்போம்ல, அந்த டீயும் குடிச்சிட்ட பிறகு ஈவினிங் 6-6:30 மணிக்கு ஆல்மோஸ்ட் 500 ml நம்ம எடுத்துருவோம். ஸோ இது வரையும் பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் நம்ம குடிச்சிருப்போம். ஸோ இந்த 7 மணிக்கு பிஃபோர் ஃபுட்டு நம்ம ஒரு டேப்லெட் எடுப்போம், அப்போ கொஞ்சோண்டு தண்ணி குடிப்பீங்க. நைட்டு டின்னரை முடிச்சுட்டு 1/2 லிட்டர் தண்ணி குடிப்பீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் குடிச்சிருப்பீங்க. நம்ம ஏதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், ஹார்ட் ஸ்ட்ரெயின் பண்ணுறவங்களா இருந்தால் எக்ஸ்ட்ரா 1/2 லிட்டர் நடுப்புற எடுத்துப்போம். ஸோ இந்த 9 மணி 7:30 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா 10 மணியில் யூரின் பாஸ் பண்ணிவிட்டு வந்து படுத்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். மறுநாள் காலையில் அடுத்த ரொட்டீன் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் ஆகும். இது நீங்கள் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க 10 மணிக்கு குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு 11 ஆகும். ஒரு சிலர் ஏசி ரூமில் படுக்கிறீங்கன்னா 11:30, 12 இந்த மாதிரி விட்டு வரும். அப்பப்போ யூரின் பாஸ் பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா நமக்கு வந்து யூரின் டேங்க் வந்து ரொம்ப நேரம் ஸ்டோர் ஆகாது. ஏன்னா நமக்கு 2 கிட்னி ஃபெயிலியர்ன்றதுனால ஒரே ஒரு கிட்னியை யூரின் டேங்க்குக்கு கனெக்ட் பண்ணாமல் டைரெக்டாக யூரின் பாஸ் பண்ணுற இடத்துல விட்டுருப்பாங்க. அதனால் நம்ம உடம்புல வந்து ரொம்ப நேரம் யூரின் நிற்காது. ஸோ உடனே நம்ம பாஸ் பண்ண வேண்டியது வரும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம யூரின் பாஸ் பண்ண சொல்ல ரொம்ப நேரம் எல்லோரும் நம்ம ரொம்ப நேரம் போகிற மாதிரி நம்மளால் போக முடியாது. ஸோ கொஞ்சம் நேரத்தில் நம்ம யூரின் போயிட்டு வந்துடுவோம். ஸோ நம்ம திருப்பியும் யூரின் உடனே வரும், நம்ம திருப்பி போகணும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும். ஸோ அதனால் இது எப்படி குடிக்கணுங்கிறத உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. ஆனால் கம்பல்சரியாக பிரித்து குடிங்க. ஓகேங்களா. எஸ்பெஷலி மார்னிங் டேப்லெட்டில் ஒரு கவனம் செலுத்துங்க. அது சாப்பிட்டு முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்ச உடனே ஒரு டேப்லெட் போடுவீங்க, அதுக்கப்புறமா தண்ணி குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நைட்டு டின்னரை முடிச்சுட்டு நீங்கள் டேப்லெட்டை குடிங்க, அப்பவும் தண்ணி குடிக்கிறது ரொம்ப அவசியம். இந்த 2 நேரமும் தண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா மெடிசின் கூட தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ கரையுதோ அது நம்ம உடம்புக்கும் நல்லது. ஓகே, தேங்க்யூ, டேக் கேர், பாய்.